மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்தா என்ற கேள்விக்கு தற்போது பாமக விடை அளித்திருக்கிறது. கூட்டணி அமைத்துதான் போட்டி என்ற நிலைப்பாட்டை தற்போது பாமக எடுத்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். இந்த நிலைப்பாடு பாமக இதை நோக்கி பயணிக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விவாதிப்பதற்காக பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தொடக்க உரையாற்றிய பாமக ராமதாஸ் அப்போது கூட்டணி அமைத்துதான் போட்டியிட போவதாகவும், குறிப்பாக தொண்டர்களுடைய விருப்பமாக அது இருப்பதாகவும், தனித்து போட்டியிட்டால் கூட 7 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் தொண்டர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதை நிறைவேற்றும் வகையில தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் மொத்தம் 24 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது. அதில் அரசியல் தீர்மானமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாமக மாநில தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு கூட்டணியில் எந்த கட்சியோடு பயணித்துதான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸுக்கு வழங்கி இந்த பொதுக்குழுவானது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமதாஸ் தான் கூட்டணியை முடிவு செய்ய உள்ளார். எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே 14 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பட்டியலை வைத்திருப்பதாகவும், அதில் அதற்கான நிர்வாகிகளோடு தொடர்ந்து அந்த பணிகள்லாம் தொடங்கிவிட்டதாகவும், அதில் 7 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவே தங்களுடைய பணி அமைந்திருப்பதாக நிறுவனர் பாமக ராமதாஸ் பேசியுள்ளார். ஏற்கனவே 7 தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணியோடு அமைத்து போட்டியிட்டார்கள். அதே போன்று ஒரு 7 தொகுதியை கணக்கில் வைத்துதான் இந்த முறையும் பாமகவுடைய பயணம் இருப்பதாகவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. 14 தொகுதிகளுடைய பட்டியல்ல எந்த கூட்டணியில் அமைந்ததாலும் குறைந்தபட்சம் 7 தொகுதியில பாமக போட்டியிடும் என்ற ஒரு கருத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.